தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் திருப்பம். சினிமா திரையை தாண்டி அரசியல் களத்தில் இறங்கியிருக்கும் விஜய் திமுக மற்றும் அதிமுகவிற்கு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளாரா? விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தவேக மாநாடு தமிழக அரசியலில் இதுவரை கண்டிராத ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டியது. இது வெறும் சினிமா ரசிகர்களின் கூட்டமா அல்லது மாற்றத்திற்கான அறிகுறியா? தனது முதல் மேடையிலேயே ஆவேசமான உரையை நிகழ்த்திய விஜய் திராவிட மற்றும் தமிழ் தேசிய கொள்கைகளை முன்னிறுத்தி தனது அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளார். பெரியார், காமராஜர், அம்பேத்கர் போன்ற தலைவர்களை வழிகாட்டிகளாக கொண்டு மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற கொள்கையை விஜய் முன்னிறுத்துகிறார். இது அனைத்து தரப்பினரையும் கவரும் யுக்தி. பெரியாரின் சமூக நீதியையும் அண்ணாவின் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற நிலைப்பாட்டையும் இணைத்து ஒரு புதிய பாதையை உருவாக்க அவர் முயற்சி செய்கிறார். விஜய் திமுகவை தனது முதல் அரசியல் எதிரி என்று நேரடியாக தாக்கியுள்ளார். திராவிட மாடல் ஆட்சியை ஒரு குடும்பத்தின் சுயநல ஆட்சி என்று அவர் கடுமையாக விமர்சித்தார். ஆளுங்கட்சியின் மீதான அதிருப்தியில் இருக்கும் இளைஞர்களை விஜயின் பேச்சு ஈர்த்துள்ளது. இது திமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியை பெருமளவு சிதைக்க வாய்ப்புள்ளது. அதே சமயம் பாஜகவை தனது கருத்தியல் எதிரி என்று அறிவித்த விஜய் பிரித்தாளும் அரசியலுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்று கூறி தனது மதச்சார்பற்ற நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தினார். பாஜகவை எதிர்ப்பதன் மூலம் சிறுபான்மையினரின் வாக்குகளையும் திமுகவின் பக்கம் இருக்கும் மதச்சார்பற்ற வாக்காளர்களையும் தனது பக்கம் இழுக்க விஜய் திட்டமிடுகிறார். வலிமையான தலைமையில்லாத அதிமுகவிலிருந்து தொண்டர்களும் வாக்காளர்களும் விஜயின் தவேகவை நோக்கி நகர வாய்ப்புள்ளது. இது அதிமுகவிற்கு ஒரு பெரும் பின்னடைவாக அமையலாம். அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தவேகவில் இணைவது அக்கட்சியின் அடிமட்ட கட்டமைப்பை பலவீனப்படுத்தக்கூடும். விஜயின் எளிமையான பிம்பம் கிராமப்புற வாக்குகளை கவரும். விஜய் எடுத்திருக்கும் மற்றொரு அதிரடி முடிவு அதிகார பகிர்வு. கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சியில் பங்கு அளிக்கப்படும் என்ற அவரது அறிவிப்பு தமிழக அரசியலில் புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை திமுக அல்லது அதிமுக கூட்டணியில் இருக்கும் சிறு கட்சிகளை தனது பக்கம் ஈர்க்க விஜய் வீசியிருக்கும் ஒரு மிகப்பெரிய வலை இது. இதன் மூலம் அவர் ஒரு பலமான கூட்டணியை உருவாக்க முடியும். இருப்பினும் விஜயின் முன்னால் உள்ள சவால்கள் ஏராளம். ஒரு திரைப்பட நட்சத்திரத்தின் செல்வாக்கு வாக்குகளாக மாறுமா என்பதே தற்போதைய மிகப்பெரிய கேள்வி. 70,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களை நியமித்து அடிமட்ட கட்டமைப்பை வலுப்படுத்த விஜய் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். இது ஒரு மாரத்தான் ஓட்டம் போன்றது. M.Gr மற்றும் NDR ஆகியோருடன் விஜய் ஒப்பிடப்பட்டாலும் இன்றைய அரசியல் சூழல் முற்றிலும் வேறுபட்டது. சமூக ஊடகங்கள் மற்றும் விழிப்புணர்வு மிக்க இளைஞர்களை கையாள்வது சவாலானது. ஆனாலும் விஜய் தனது பேச்சில் காட்டிய தெளிவும் அவர் முன்னெடுத்திருக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு போன்ற கொள்கைகளும் அவர் ஒரு மாற்று அரசியலை வழங்கத் தயாராக இருப்பதை காட்டுகின்றன. தரமான அரசு மருத்துவம் மற்றும் கல்வி போன்ற வாக்குறுதிகள் நடுத்தர மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன. இலவசங்களுக்கு பதில் தரமான சேவைகளை வழங்குவதாக கூறுவது ஒரு புதிய அணுகுமுறை. 18 முதல் 35 வயதுடைய வாக்காளர்கள் மாற்றத்தை விரும்புகின்றனர். அவர்களது முதல் தெரிவாக விஜய் இருப்பது ஒரு மிகப்பெரிய பலம். இதுவே மற்ற கட்சிகளுக்கு அவர் தரும் மிகப்பெரிய அச்சுறுத்தல். 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு மும்முனை போட்டியாக அமையும். ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி மற்றும் விஜயின் புதிய சக்தி என தமிழக அரசியல் ஒரு புதிய துருவத்தை நோக்கி நகர்கிறது. விஜய் ஒரு தெளிவான திட்டம் மற்றும் கொள்கைகளுடன் களமிறங்கியிருப்பது திமுக மற்றும் அதிமுகவிற்கு ஒரு பெரும் சவால்தான். மாற்றம் மக்களின் கைகளில் உள்ளது. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். மேலும் பல அரசியல் ஆய்வுகளுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் மாற்றத்தை நோக்கி.